ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். பங்கு சந்தை என்றால் என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு இந்த பார்ட் 2ல பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி அவருடைய கம்பெனி பங்கை, அதாவது ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய பிஸ்னஸை பண்ண போனாருன்னு பார்த்தோம். அந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் பங்கு சந்தைனா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெளிவான புரிதல் வரும். இந்த பார்ட் 2ல் என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா, யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மற்றும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட் மற்றும் புரோக்கர்ஸ், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்டரி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது இன்வெஸ்டர்னா யாருன்னு பார்ப்போம். 1. ரீட்டைல் இன்வெஸ்டர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களையும் என்னையும் போல கோடிக்கணக்கான பேர் அன்றாடம் ஷேர்ஸை வாங்கி விற்கிறவங்க. 2. டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், பேங்க், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்க. இதில் கோடிக்கணக்கில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. 3. எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனம். இந்த மாதிரியான முதலீடு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பங்கு சந்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் சந்தை நகர்வுகளை கணிசமாக பாதிக்கின்றன. அதாவது சந்தை ஏறவும் இறங்கவும் இவங்க முக்கிய காரணமாக இருக்கின்றன. 4. ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் வாரன் பஃபெட் போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. வாரன் பஃபெட்னா யாருன்னு தனியாக ஒரு வீடியோவை தெளிவாக போடுறேன். இங்கே இந்தியாவில் வாரன் பஃபெட் போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா, ராதாகிருஷ்ணன் தமனி மற்றும் முகுல் அகர்வால். இவங்கள போல இந்தியாவில் இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்டர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இவங்களை ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. 5. என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. இவங்க எல்லாராலையும் தான் இந்தியா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 1.2 ட்ரில்லியன், அதாவது 1,20,000 கோடி தினமும் பணம் டர்ன் ஓவர் ஆகுது. இன்வெஸ்டர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1996க்கு முன்னாடி ட்ரேடிங் எல்லாம் பாண்டு மெத்தடில் தான் நடந்தது. அதாவது டாக்குமெண்ட் மூலம் ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் முறையில் ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்காக 1996ல் என்எஸ்டிஎல், அதாவது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. மற்றொன்று 1999ல் சிடிஎஸ்எல், அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த என்எஸ்டிஎல் மற்றும் சிடிஎஸ்எல் இரண்டு கம்பெனியோட வேலை என்ன, ஆன்லைனில் ட்ரேடிங் சேஃபாக நடப்பதற்கும் டிமெட் அக்கௌண்ட் ரெக்கார்டு எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுமே இவங்களுடைய வேலை. இதே போல என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணின கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்கிற ரெக்கார்டு எல்லாம் என்எஸ்டிஎல்ல பாதுகாப்பாகவும், பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணின கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்கிற ரெக்கார்டு எல்லாம் சிடிஎஸ்எல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். புரோக்கர் யாராவது ஃப்ராட் பண்ணாங்கனாக்கா இங்கே போய் செக் பண்ணிக்கிடலாம். இப்போ என்எஸ்டிஎல் மற்றும் சிடிஎஸ்எல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ண ஒரு இன்வெஸ்டருக்கு ட்ரேடிங் மற்றும் டிமெட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. வாங்க இந்த ட்ரேடிங் மற்றும் டிமெட் அக்கௌண்ட் எங்கே ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா செபி லிஸ்டட் பண்ணுன புரோக்கர், அதாவது ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி ஏகப்பட்ட புரோக்கர் இந்தியாவில் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு புரோக்கர் தளத்தில் போய் நம்மளுடைய டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக் மற்றும் சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு ட்ரேடிங் மற்றும் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்ட் மூலம் தான் நம்ம ஷேர்ஸ் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்கும் போது சம் பர்சன்டேஜ் கமிஷன் இந்த புரோக்கரை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு புரோக்கர் இன்வெஸ்டருக்கும் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சிக்கும் இன்டர்மீடியட் போல நடந்துக்கிடுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்க இவங்க ஒரு முக்கிய தளமாக இருக்கின்றன. இப்போ புரோக்கர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் மற்றும் டிமெட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலம் தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ரவின்னு ஒரு நபர் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆன ராமோட கடலை மிட்டாய் கம்பெனி ஷேர்ஸை 10 வாங்கணும்னு ஆர்டர் பண்றாரு. மறுபக்கம் ரகுன்னு ஒரு நபர் அதே ராமோட கடலை மிட்டாய் கம்பெனி ஷேர்ஸை 10 விற்கணும்னு ஆர்டர் பண்றாரு. அது நேரா என்எஸ்சியில் லிஸ்ட் ஆன ராமு கடலை மிட்டாய் கம்பெனி ஷேர்ஸை செக் பண்ணி இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ரவி 10 ஷேர்ஸ் வாங்கிட்டாரு, ரகு 10 ஷேர்ஸ் வித்துட்டார். இதெல்லாம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலம் தான் ஒரு நொடி பொழுதுல நடக்குது. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலம் தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க டிமெட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம்.
டிமெட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறோம், விற்கிறோம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வாங்கி விற்கிற ஷேர்ஸ் ரெக்கார்டு எல்லாம் இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேமிக்கிறது போல நம்ம வாங்கி விற்கிற ஷேர்ஸ் ரெக்கார்டு எல்லாம் இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் தான் சேமிச்சிருக்கோம். நம்ம எப்போ வேண்டுமானாலும் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ டிமெட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இந்த வீடியோவில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்வெஸ்டர்னா யாரு, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மற்றும் NSDL, CDSL, ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட் மற்றும் புரோக்கர்ஸ் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.